எல்லாருக்கும் பிரைஸ் த லார்ட். பிரியமானவர்களே, இன்றைக்கு ஒரு 8 காரியங்களுக்கு நாம் இடம் கொடுக்கக்கூடாதுங்க. அது என்னென்ன காரியங்கள் என்று சொல்லி நம்ம பார்க்கலாமா? 1, பிசாசுக்கு நம்ம இடம் கொடுக்கக்கூடாதுங்க. எபேசியர் 4ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம் அங்கே நீங்கள் வாசித்து பார்த்தா உங்களுக்கு தெரியும். 2வதாக, வீண் பேச்சுகளுக்கு நம்ம இடம் கொடுக்கக்கூடாதுங்க. 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் அதில் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுங்க. 3வதாக, தேவ நாமம் தூசிக்கப்பட நம்ம இடம் கொடுக்கக்கூடாதுங்க. அது ஏசாயா 52ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் 4ஆம் வசனம் இதில் நீங்கள் வாசித்து பாருங்கள், உங்களுக்கு தெரியும். 4வதாக, உங்களுடைய நன்மை தூசிக்கப்பட இடம் கொடுக்கக்கூடாதுங்க. இது ரோமர் 14ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் இருக்குதுங்க. 5வதாக, தேவ வசனம் தூசிக்கப்பட நம்ம இடம் கொடுக்கக்கூடாதுங்க. இது தீத்து 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் 5ஆம் வசனத்தில் இருக்குதுங்க. நீங்கள் வாசித்து பார்த்துக்கங்க. 6வதாக, துயரத்துக்கு நம்ம இடம் கொடுக்கவே கூடாதுங்க. இது யோபு 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் இருக்குது. 7வது, ஒருவனும் உன்னை அசட்டை பண்ண இடம் கொடாதே என்று நம்ம தீத்து 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் பார்க்குறோங்க. கடைசியாக 8வதாக, மாம்சத்தை பாவத்துக்குள்ளாக்க வாய்க்கு இடம் கொடாதே என்று சொல்லி பிரசங்கி 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் நம்ம பார்க்குறோங்க. பிரியமானவர்களே, இந்த 8 காரியங்களுக்கும் நம்ம என்ன பண்ணக்கூடாது? இடம் கொடுக்கவே கூடாது. ஓகேவா? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.